கிறிஸ்து சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். அவர் என்னை தனியே இருக்க விட. அப்ப இப்ப சொல்றாரு என்னை கைவிட்டீரேன்றாரு. எப்படி பாருங்க, எல்லாரும் என்னை விட்டு ஓடி போயிருவீங்க, எல்லாரும் என்கிட்ட இருக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. சொல்றவரு அதே நேரத்தில் சொல்றாரு, நான் தனியா இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். சொன்னாரா இல்லையா? இப்ப அதே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கான்ட்ராடிக்ஷனா இருக்குல்ல? எந்த இடத்துலையும் பிதாவை விட்டு கொடுக்காமல் போகிறவர் தான் குமாரன். அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ஐக்கியத்தை இயேசு நிறைய இடங்கள்ல சொல்றார். But since we have to know something which is beyond our limitation, நாம் யோசிக்கிற அளவிற்கு மிஞ்சின ஒரு காரியத்தை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிதா என்னை தனியே விட மாட்டார், நானும் அவரும் ஒன்றாய் தான் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட இதே வார்த்தை ஏன் என்னை கைவிட்டீர் என்ற இடத்திற்கு போகிறது என்று இதை வாசிக்கும் பொழுது நான் 1-2 சம்பவங்களை வேதத்திலிருந்து சொல்லுகிறேன். அதை அடையாளப்படுத்தி தான் நாம் வேதத்தை புரிந்து கொள்ள முடியுமே ஒழிய ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய கற்பனையிலோ அல்லது பிதா எனக்கு நேரடியாய் வந்து எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கோ நாம் மனிதர்களாய் நேரடியாய் போக முடியாது. வசனத்திற்கு ஆதாரம் வசனம் தானே ஒழிய ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள் வர முடியாது. ஆகையினாலே நான் சில வசனங்களுடைய அடையாளத்திற்குள்ளே போகிறேன்.